உங்கள் எதிர்க்க ஆண்டவர் யாருன்னா, திட்டும்போது அவர் இவ்வளோ பெரிய பரிசுத்தமான தெய்வம் என்று நீங்கள் எடுத்து அவங்களுக்கு யாருக்குன்னா சொல்லியிருக்கிறீங்களா? சில பேர் ஆண்டவரை குறை சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் மேலே வருத்தமாக பேசியிருப்பாங்க, இல்லை ஆண்டவரை திட்டியிருப்பாங்க, ஆண்டவர் மேலே கோவப்பட்டு இருப்பாங்க. இதை நம்ம இப்போ கண்டிப்பாக பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தமான தேவன் என்பதை நம்ம அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் எடுத்து பேசியிருப்போமா? அவர் வெறியும் இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர்னா நமக்கு அது புரியாது. அந்த இஸ்ரவேலின் பரிசுத்த தேவனை பலர் பலவிதமாக பேசும்போது, ஏன் நம்ம குடும்பத்திலேயே பேசும்போது, ஏன் நமக்கு தெரிந்த ஒரு விசுவாசியை பேசும்போது, ஏன் நம்ம ஸ்தோத்திரம் அறிமுகமான நபரே, ரட்சிக்கப்பட்ட நபரே ஆண்டவரை பற்றி பேசும்போது, அவரை குறித்து நாம் ஸ்தோத்திரம் அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க, இல்லை வருத்தத்தில் பேசுகிறாங்க, இல்லை கோபத்தில் பேசுகிறாங்க, இல்லை பலப்படாமல் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நாம் இந்த ஆண்டவர் அறிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஸ்தோத்திரம் எடுத்து நம்ம பதிலடி கொடுத்துருப்போம் இந்த வசனத்தை வைத்து. எத்தனை பேர் அப்படி கொடுத்து இருப்பீங்க? ஆமென். ஸ்தோத்திரம் கொடுக்கணும். அதான் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு புறஜாதியம் பேசுகிறானாக்கா நம்ம அவங்கக்கிட்ட ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைனா பேசலாம், இல்லைன்னா அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். மற்றபடி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் பேசுவாங்க, ஸ்தோத்திரம் வருத்தத்தில் பேசலாம், கோபத்தில் பேசலாம், அறியாமையில் பேசலாம், பலப்படாமல் பேசலாம். இந்த ஆட்களுக்கெல்லாம் சும்மா வரக்கூடாது, அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் இருக்கிறியாப்பா, இருக்கிறியாம்மா, சகோதரியே, ஐயாவே, அம்மாவே, ஆண்டவர் இப்படியா சொல்லி இருக்கிறாரு, இப்படி சொல்லலாமா, அது சொல்ல தகுமா, அவர் எவ்வளவு பெரிய அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவருக்கு இந்த வார்த்தையை சொல்ல ஆகுமா, சொல்லக்கூடாதே, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள், இது நல்லதல்ல, ஸ்தோத்திர நீ தேவ பிள்ளை, இது பரலோகம் சந்தோஷப்படாது அப்படி நம்ம எடுத்து சொல்லணும். ஆமென். அதை சொல்லக்கூடிய ஒரு தகுதி தான் ஸ்தோத்திரம் நாம ஆண்டவர் அறிந்து கொண்டு இருப்பது. அல்லேலூயா.